ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜயோட நடிப்பு சூப்பருங்க. இதுதான் யதார்த்தமான நடிப்பு. தன்னோட உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீர்வரிசையோடு வந்து எனக்கும் உரிமை இருக்குது, வா காவேரி நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம நிலங்கு வைக்கலான்னு நிலங்கு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இந்த சாரதம்மா வந்து வெடுக்குன்னு கிண்ணத்தை பிடுங்குது. இது யாருமே செய்ய மாட்டாங்க. பக்கம் இருக்கிறவங்க விரோதக்காரங்க கூட நலங்கு வைக்கும் போது சந்தன கிணத்தை பிடுங்க மாட்டாங்க. நம்ம விஜயை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு கையில் இருந்து சந்தன கிணத்தை பிடுங்கிட்டு நாங்கள் தான் பிரிஞ்சு வந்துட்டோம், இல்லை மறுபடியும் ஏன் என்னை தொல்லை பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் பிரிஞ்சு வந்ததை சொல்லுது. இந்த அம்மாவே தான் பொண்ணு வாயா வெட்டியாக இருக்கிறா, புருஷனை விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு காட்டி கொடுத்துடும். ஆனால் அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்கிறாரு, இதோ பச்சை சுடிதார் போட்டிருக்காரு இந்த பொண்ணு காவேரி, இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தத்துவரூபமாக அடித்து சொல்கிறாரு. இந்த இடத்துல செமையாக இருந்தது. காவேரி இந்த இடத்துல வாயை திறந்து பேசியிருக்கலாம், ஏமா அவருக்கு கையில் இருந்து கிண்ணத்தை பிடுங்குறன்னு எப்பவுமே ஊமையாக இருக்கிறா, இது இப்படி இருக்குது எங்களுக்கு பிடிக்கல, வீக்கா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கல. ஆனால் விஜயோட நடிப்பு சூப்பர் தான். இந்த இடத்துல எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் போது மாமி மாமா எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. குமரனோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, எந்த இடத்துலையும் நான் பேச மாட்டேன்னு குமரன் கிட்ட சொல்லியிருக்குது, அதனால வாயை முடிக்கணும் அமைதியாக இருக்குது. இந்த அம்மா கான்ட்ராக்ட் விஷயத்த குமரனோட அம்மாவுக்கும் தெரிய வைக்க போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் நிவின் பரவாயில்ல, யமுனா கிட்ட ஏற்கனவே நீ உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை, மறுபடியும் இந்த இடத்துல வாயை திறக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனாக வைக்கிறாரு யமுனா கிட்ட, இல்லைன்னா யமுனா ஒரு ஆட்டம் ஆடிடும். அடுத்துதான் இந்த சீர்வரிசைலாம் ஏற்றுக்குன்னு சாரதம்மா வந்து இந்த ஃபங்க்ஷன் நல்ல முறையில் நடத்துதான்னு பார்த்து எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.